கர்த்தரின் சத்தம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம். ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 2ஆம் வசனம். கர்த்தர் ஓசியாவை கொண்டு உரைக்கத் தொடங்கின போது கர்த்தர் ஓசியாவை நோக்கி, நீ போய் சோர ஸ்திரீகளையும் சோர பிள்ளைகளையும் உன்னிடமாக சேர்த்துக்கொள். தேசம் கர்த்தரை விட்டு விலகி சோரம் போய்விட்டது. ஓசியாவின் இடத்துல ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு காரியம். உசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா என்கிற இந்த யோவாஸ் போன்ற ராஜாக்களுடைய காலத்தில் இந்த ஓசியா அவன் வாழ்ந்திருக்கிறார், தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார். அப்போ அந்த ஓசியாவின் மூலமாக ஆண்டவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த தேசம் கர்த்தரை விட்டு விலகி சோரம் போய்விட்டது. இந்த தேசமே ஆண்டவர் விரும்பக்கூடிய காரியத்தை செய்யாம ஆண்டவர் விரும்பாத காரியங்களை செய்து சோரம் போயிடுச்சு. அதனால நீ என்ன பண்ணு, சோர ஸ்திரீகள் சோர பிள்ளைகளையும் உன்னிடமாக சேர்த்துக்கொள். பலகீனமானவர்கள், விலக்கப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், தரித்திர நிலைமையிலே உள்ளவர்கள், எதுக்கும் இயலாதவர்கள், எங்களுக்கு யார் இருக்கிறான் என்கிற எண்ணத்தோடு வாழக்கூடிய இப்படிப்பட்டவர்களை எல்லாம் நீ உன்கிட்ட சேர்ந்துக்கோ. இந்த தேசத்தினுடைய செயல்பாடு ரொம்ப மோசமாகி போச்சுது. அப்போ ஓசியாவின் மூலமாய் ஆண்டவர் சொல்லுகிறார், இப்போ நம்மளுமே வசதியானவர்களோடு ஐக்கியமாக இருக்கிறோம். கஷ்டப்பட்ட மக்களோடு நம்ம உறவு வைத்திருக்கிறோமா? இயலாதவர்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை நம்ம செய்கிறோமா? அவர்களை நம்ம அணைத்து கொள்கிறோமா? அவர்களுக்கு வேண்டிய ஏதாவது ஒரு சின்ன காரியங்களை நாம் செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த வசனத்தினுடைய முக்கியமான ஒரு காரியமாக இருக்குது. நீ சேர்த்துக்கொள் என்று வசனம் சொல்லுகிறது. இன்னைக்கு நம்ம ஏழை மக்களிடத்திலே பேசுவதை பார்த்தாலே நம்முடைய கௌரவ குறைச்சல் என்று சொல்லுகிற மக்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரோ சோர பிள்ளைகளையும் சோர ஸ்திரியையும் நம் பக்கமாக சேர்த்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு ஆறுதலாக, ஆண்டவருக்கு அடுத்தபடியாக அவருடைய தேவைகளை சந்திப்பதற்கோ அவங்களுக்கு முடிந்த உதவிகளை செய்வதற்கோ நம்மால் இயன்ற காரியங்களை செய்யணும். யார்கிட்டையோ காசை வாங்கி செய்கிறத விட நம்மால் இயன்றதை நம்ம செய்ய நம்ம அர்ப்பணிப்போம். நல்ல ஆண்டவரே, சோர பிள்ளைகளையும் சோர ஸ்திரீகளையும் அணைத்து கொள்ளுகின்ற பலனை எங்களுக்கு தந்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.